ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் சிவனருள் கிடைக்கட்டும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுயம்பு ஸ்ரீ தியானேஸ்வரர் சிவன் கோயிலில். ஒரு நிமிஷம் வீடியோ மட்டும் பேசிக்கிறேன், அப்புறம் நீங்கள் சிவனுடைய தரிசனத்தை பாருங்கள். இங்கே 48 நாள் நீங்கள் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றும்போது திருமணமாக நீண்ட நாள் திருமண தடையாகிறது, தொழில் நல்ல நிரந்தர தொழில் அமையாதது போன்ற அனைத்துமே எது தகுதி இருந்தும் தடையாகிற காரியங்கள் அனைத்துமே சிறந்த முறையில் நல்லபடியாக நடக்கும். அதுக்கு நீங்கள் 48 நாள் தீபம் போடணும். அமாவாசை பௌர்ணமி நாளில் உங்கள் கையால் சிவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணணும். வேறு எந்த இதுவும் இல்லை. இங்கே சிவன் உருவத்திலே தவணையில் இருக்கார். இங்கே பிரம்ம முகூர்த்த வழிபாடு தான் மிக சிறந்த வழிபாடு. அதனால் நீங்கள் தினந்தோறும் இந்த ஃபேஸ்புக்லேயே உங்களுக்கு 4லேருந்து 5 வரைக்கும் லைவ் வரும். நீங்கள் வீட்டிலேருந்தே தீபம் போடலாம். ஃபோட்டோ வேணுன்னா இங்கே தியானேஸ்வர் ஃபோட்டோ வச்சு 5 தீபம் போட்டு வழிபடணும். ஃபோட்டோ வேணுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறோம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்புறது நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. 48 நாள் தொடர்ந்து தீபம் போட்டுவாங்க. 100% நடக்கும். நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு மிக்க பலனுள்ளதாக இருக்கும். அதே போல் நிலங்கள் வீடுகள் போன்றவங்க எல்லாம் வாங்கிறதுக்கும் முடியாமல் இருக்கிறவங்களும் விற்கிறதுக்கு ரொம்ப நீண்ட நாளாக விற்காமல் இருக்கிறதும் 48 நாளில் சிறந்த முறையில் அது நல்ல பலனை கொடுக்கும். அந்த வழிபாடு எந்த அளவுக்கு நீங்கள் சிவன்கிட்ட உண்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிவன் உங்கள்கிட்ட உண்மையாக இருப்பார். நீங்கள் 10 அடி ஒரு சிவனை நோக்கி மலை ஏறினீங்கன்னா ஒரு 100 அடி இறங்கி வருவார். அப்படிங்கிறதான் சிவன்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மை. சரி, நீங்கள் சிவனுடைய தரிசனத்தை பாருங்கள். தினந்தோறும் அதிகாலை 4லேருந்து 5 வரைக்கும் சிவனுடைய தரிசனம் இருக்கும். நான் ஒரு நிமிஷம் மட்டும் வீடியோ பேசிட்டு நீங்கள் தினந்தோறும் நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் எழுந்தாலும் சரி, இன்றைக்கி மட்டும் லேட் ஆகிடுச்சு, நாளையிலேருந்து டெய்லி வீடியோ போடுறேன். ஆனால் லைவில் போடலாமா அப்படிங்கிறது தான். டெய்லி வழிபாடு நடக்குது, லைவில் போடலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனையில் இருந்தது. சிவனுடைய உத்தரவில் இது நடக்குது. இந்த கோயில் ஒரு 5 ஆண்டுகள் ஆகிடுச்சு. 5 ஆண்டுகள் ஆகி 4 மகா சிவராத்திரி விழா நடத்தியாச்சு. 48 சிவலிங்கம் அமைப்பதற்காக 122 அடி நீளத்தில் 8 அடி உயரத்தில் 10 அடி அகலத்தில் பிரம்மாண்டமான ஒரு பீடம் அமைக்கும் பணி நடந்து வந்துட்டு இருக்குது. அதனால் அந்த பணிக்கு ஏதாவது நீங்கள் பணமாகவோ பொருளாகவோ ஏதாவது சிமெண்ட், செங்கல், கம்பி, எம்செண்டு போட பொருள் தேவைப்படுது. உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்க விருப்பம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். மிகுந்த சக்தி உள்ளது. இங்கே 44 லிங்கமே மக்கள் கையால் வழிபடக்கூடியதாக அது அவர் விருப்பத்தில் தான் இங்கே அமைஞ்சு வந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு 48 முதலாவது லிங்கத்தில் ஒவ்வொரு அமாவாசை ஒவ்வொரு பௌர்ணமி மக்கள் கையால் பால் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி வழிபடுறது தான் இந்த கோயிலோட சிறப்பு. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் 48 நாள் தீப வழிபாடு, பிரம்மமுகூர்த்த வழிபாடு நீங்கள் செய்யுங்க. மிகுந்த பலனை கொடுக்கும். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்க, ஒரு பணம் நெருக்கடியாக இருக்குது, ஏதோ எந்த வகையில் எல்லா சுமைகளும் தீர்க்கக்கூடியவர் தான். இந்த உலகத்தையே படைச்சு இந்த உலகத்தை இயக்கி கொண்டு இருக்கிறவர் தான் எம்பெருமான். அதனால் தாராளமாக நீங்கள் என்ன வேண்டுனாலும் நடக்கும். இந்த பிரம்மமுகூர்த்த வழிபாடு மிக சிறந்த பலனை கொடுக்கும். கிட்டத்தட்ட இந்த சேனல் ஃபேஸ்புக்கில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அந்த ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் இந்த லைவ் வருது. அப்புறம் மற்ற இதில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பிறகு பார்க்கலாம். நீங்கள் இந்த ஃபேஸ்புக்லேயும் தினந்தோறும் அதிகாலை 4லேருந்து 5 வரைக்கும் லைவ் இருக்கும். நீங்கள் எம்பெருமான தரிசனம் பண்ணிட்டு இந்த லைவில் நீங்கள் வீட்டுகளில் 5 தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க. இந்த கோயில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா பழனி முருகன் கோயில் இருக்குன்னா அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உடுமலை கோயம்புத்தூர் போகிற வழியில் சம்மூனிலேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் வரும். மெயின் ரோட்லேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அதனால் கோயிலுக்கு ஒருவேளை பக்கத்தில் இந்த கோயிலுக்கு அருகில் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள டெய்லி வழிபடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்களும் தினந்தோறும் வாங்க. அதிகாலை 4லேருந்து 5:30க்குள்ளே உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு 5 தீபம் ஏற்றி வழிவிட்டுவாங்க. நல்லதே நடக்கும். உங்கள் அனைவருக்கும் சிவனுடைய அருள் கிடைக்கட்டும். மீண்டும் நீங்கள் இப்போ தரிசனத்தில் சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்க. இன்றையிலேருந்து ஏற்ற முடியலனாலும் பரவாயில்ல, நாளையிலேருந்து வழிபட்டு வாங்க. நீங்கள் நிறைய பேத்துக்கு சந்தேகம் வரலாம், வேறு சிவலிங்கம் இருக்குது, மற்றது இருக்குது, அதை வச்சு நாங்கள் தீபத்தில் பூஜை போடலாமா, பூஜை அறையில் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் ஒரு பவர் இருக்கும், ஒவ்வொரு சில மாற்றங்கள் கிடைக்கும். அதுபோல் இந்த சிவன் கோயிலில் இங்கே சுயம்பாக உருவ நிலையில் இங்கே அவதாரம் எடுத்துருக்கிறதுனால பிரம்மமுகூர்த்த வழிபாடு மிகுந்த பலனை கொடுக்கும். 48 நாளில் நீங்கள் 5 தீபம் ஏற்றி வரும்பொழுது உங்களுக்கே சில மாற்றங்கள் தெரியும்.
அதை நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. இப்போ நான் மிகைப்படுத்தி சொன்னதாக கூட உங்களுக்கு நேரடியாக அவரே அனைத்து விதமான உங்களுடைய கேள்விக்கு அவரே பதில் சொல்லும் விதமாக நேரடியாக கூட காட்சி தரப்பான வாய்ப்புகள், நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உண்மையாக இருப்பார். ஓம் நமச்சிவாயா. சிவனுடைய தரிசனத்தை பாருங்கள். 5 தீபம் ஏற்றி வழிவிடுங்க. ஒன்று இன்னைக்கு முடியலைன்னா 4லேருந்து வழிவிடுங்க. அதே போல் 5 தீபம் தினந்தோறும் ஏற்றி வழிபட்டு ஒரு 5 தினமும் உங்களை எவ்வளோ நேரம் அமர முடியுமோ அமர்ந்து தியானத்தில் இருங்க. அதிகாலை 4லேருந்தெல்லாம் உங்களுக்கு சிவனுடைய தரிசனம் இருக்கிறதுனால நாளையிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாயா.
ஓம் நமச்சிவாயம்.